செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி. இந்திய சமூகத்தை புறக்கணிப்பதாக கருதப்படுவது தவறானது. மித்ரா அமைப்பின் கீழ் வழங்கப்பட்ட ஒதுக்கீடுகளின் சேர்ந்து சமூகத்தின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய அரசு பல்வேறு உதவிகளை வழங்கி வருகிறது என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அவரது எடுத்துக்காட்டுகளின்படி 2022 முதல் அரசு முன்வைத்த முன்னெடுப்புகளில் STR எனும் சும்பாங்கான் துணை ராமா திட்டத்தின் கீழ் இந்திய சமூகத்திற்கு 500 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்தது. இந்த ஆண்டு அந்த ஒதுக்கீடு 972 மில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்ந்துள்ளது. இதன் மூலம் இந்திய சமூகத்தின் அனைத்து நலனும் மித்ரா வழிதான் வழங்கப்படுகிறதென சொல் வைத்து பொருத்தமற்றது என்று பிரதமர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் கேசவன், இந்திய சமூகத்தின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு மித்ரா மற்றும் பிற நிறுவனங்கள் எவ்வாறு கவனம் செலுத்துகின்றன என்று கேட்டபோது பிரதமர் இவ்வாறு பதிலளித்தார். மேலும் ஹவுசிங் கிரெடிட் கேரண்டி திட்டத்தின் பெரும்பாலான பயனாளர்கள் பூமி புத்ரா என்றாலும் இந்திய சமூகத்தை தவிர்க்கவில்லை என்றும், குறிப்பாக இந்திய சமூகத்துக்காக 1.2 மில்லியன் ரிங்கிட் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகள் மூலம் இந்திய சமூகத்தின் நலன்கள் வலுவாக முன்னேற்றப்படுவதாகவும், அரசாங்கம் சமநிலை சமத்துவ முறையில் அனைத்து சமூகங்களுக்கும் உதவி வழங்குகிறது என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.